ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 31:19 வசனம். Psalms 31 verse 19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு பெரிய நன்மைகளை அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்கு சில தகுதிகள் தேவைப்படுகின்றன. அதை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். Dear children of God, God has prepared great things for his people. இந்த உலகத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் முதலாவது கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்குமேயானால் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு பெரிய நன்மைகளை தருவார். When you have the fear of the Lord, the goodness of God in your life is going to be great. When you fear our Lord God, you will not bow down before any human beings or any statues of this world. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு நம்ம பயப்படும் பொழுது நம்ம எந்த மனிதர்களுக்கு முன்பதாகவும் எந்த சிலைகளுக்கு முன்பதாகவும் நாம் தலை வணங்க மாட்டோம். அதுதான் கர்த்தருடைய கற்பனை. நீ என்னை தவிர வேற யாரையும் நமஸ்கரிக்க கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். Do not worship anything other than me. That is the commandment of God. So we need to obey that commandment. When you have the fear of the Lord, you will not bow down before anything else except our Lord God. That is what happened in the life of Shadrach, Meshach, and Abednego. When King Nebuchadnezzar, he wanted everyone to bow down before the golden statue, these three friends did not bow down because they gave the respect to God and they had the fear of the Lord. That is what very important in our life. Because they had the fear of the Lord, they don't want to fear for the king Nebuchadnezzar. They don't want to bow down before the golden statue. So we also have to follow these good examples in our life. இரண்டாவது பார்க்கிறோம், மனுபுத்திரருக்கு முன்பதாக அவரை நம்ப வேண்டும். We need to trust our Lord God in front of the human beings. There are people, they trust in humans. That is not going to help them. You see, Shadrach, Meshach, and Abednego, they trusted that the Lord will deliver them out of the fiery furnace. The same way, the Lord honored their trust in the Lord and delivered them out of the fiery furnace without any hurt in their body. நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்புகிற தேவன் நம்மை விடுவிப்பார் என்று நாம் மனுபுத்திரருக்கு முன்பதாக அறிக்கை பண்ண வேண்டும். When you confess that my Lord whom we trust, I trust, will deliver out of the fiery furnace, then he will do it for you. அப்படி அவர்கள் நம்பினார்கள். கர்த்தர் அவர்களுடைய நம்பிக்கையை கனப்படுத்தி அவர்களை விடுவித்தார். முடிவாக என்ன நடந்தது தெரியுமா? இந்த நேபுகாத்நேச்சர் ராஜா இந்த 3 பேருக்கும் நல்ல பதவிகளை கொடுத்தார், நல்ல ஸ்தானங்களை கொடுத்தார், அவர்களை அரண்மனையிலே அங்கே உதவியாக வைத்தார். That is the honor we are going to receive when we trust our God in the midst of many people. God is going to honor with new blessings, new honor, new positions. So we always have to trust in the Lord. We need to trust in the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
உமக்கு பயந்து மனுபுத்திரருக்கு முன்பதாக நாங்கள் உம்மை நம்பும் பொழுது எங்களுக்கு நீர் பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீர் என்று அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் இந்த ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை போல உமக்கு பயப்படவும் மனுபுத்திரருக்கு முன்பதாக உம்மை நம்பவும் எங்களுக்கு கிருபை செய்திடணும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.